Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. மத்திய மாகாணம் கண்டி மாவட்டம் மடவளை தேர்தல் தொகுதி மடவளை கல்வீட்டில் கம்பீரமாக காட்சியளித்து இருக்கும் அல் ஃபதஹ் குர்ஆன் ஹிஃபுல் மதரசாவின் மாணவர் மன்றத்தை ஆரம்பிக்கும் முகமாக முதலாவது கிராத் ஓத கேட்கலாம். அதனை வழங்கி வைப்பதற்காக எமது அல் ஃபதஹ் குர்ஆன் மதரசா மாணவர்களாகிய MN யும்னா, MFF ஹாலா ஆகியோரை அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين صدق الله العظيم. In the name of Allah, the most gracious, the most merciful. By the fig and the olive and the mount of Sinai, and this city of security. We have indeed created man in the best of modes. Then what can abase him to the lowest of the low, except such a believe do righteous deeds, for they shall have a reward unfailing. Then what can contradict you as to the judgment? Is not Allah the greatest of the judges? Verily, Allah has spoken the truth. Wassalam. இராத்தை வழங்கி சென்ற சகோதரிகளுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக வரவேற்பு உரை அதனை வழங்குவதற்காக இம்மாணவர் மன்றத்தின் செயலாளர் எஸ். உகாஷா அவர்களை அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது அல் ஃபதஹ் குர்ஆன் மதரசாவின் மாதாந்தம் நடைபெற்று வரும் மாணவர் மன்றத்தில் இம்மாதம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இம்மாணவர் மன்றத்தின் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் எமது குர்ஆன் மதரசாவின் முஅல்லிமா உட்பட சக மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது அல் ஃபதஹ் குர்ஆன் மதரசாவின் மாதாந்தம் நடைபெற்று வரும் மாணவர் மன்ற நிகழ்ச்சிகளில் இம்மாதம் நடைபெறக்கூடிய மாணவர் மன்ற நிகழ்ச்சிகளை நல்ல முறையில் செய்து முடிக்க எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவனாக நலன் விரும்பிகள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு எமது சிறார்களின் நிகழ்ச்சிகளை இறுதி வரை பார்த்து எமக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு எமது அல் ஃபதஹ் குர்ஆன் மதரசா மென்மேலும் வளர்ச்சியடைய இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுமாறும் கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரவேற்புரையை வழங்கி சென்ற செயலாளர் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக மதரசா கீதம் அதனை வழங்குவதற்காக மாணவிகள் குழுவை அழைக்கின்றோம். தீனினொலியும் வீசிடுதே கல்வின் நாட்டங்கள் நிறைவேற மார்க்க அறிவை பெற்றிடுவோம் நன்மை செய்தே வாழ்ந்திடுவோம். தீனினொலியும் வீசிடுதே கல்வின் நாட்டங்கள் நிறைவேற மார்க்க அறிவை பெற்றிடுவோம் நன்மை செய்தே வாழ்ந்திடுவோம். மடவளை கல்வீட்டினிலே அல் ஃபதஹ் மத்ரஸவின்
புகழ் எங்கும் பரவட்டுமே, நெஞ்சில் அமைதி நிலைத்திடுமே. எழில் கொஞ்சம் தேன் துளியாய் சிட்டுகளாய் நாம் மலர்ந்திடுவோம். எழில் கொஞ்சம் தேன் துளியாய் சிட்டுகளாய் நாம் மலர்ந்திடுவோம். திருமறையாம் நம் குர்ஆனை மரணமிட்டு நாம் வாழ்ந்திடுவோம். நன்மையின் பால் நாம் மீண்டிடுவோம். அல்லாஹ்வே நீ எம்மை கருணை காட்டிடு ரஹ்மானே, கருணை காட்டிடு ரஹ்மானே. தீனினொலியும் வீசிடுதே, கல்வின் நாட்டங்கள் நிறைவேற, மார்க்க அறிவை பெற்றிடுவோம், நன்மை செய்தே வாழ்ந்திடுவோம். மடவளை கல்வீட்டினிலே அல்-ஃபதஹ் மத்ரஸாவின் புகழ் எங்கும் பரவட்டுமே, நெஞ்சில் அமைதி நிலைத்திடுமே. அன்பு அண்ணலம் முஹம்மது நபி அவரின் தியாகத்தை போற்றிடுவோம். அன்பு அண்ணலம் முஹம்மது நபி அவரின் தியாகத்தை போற்றிடுவோம். அதிக ஸலவாத் சொல்லிடுவோம், அதிக ஸலவாத் சொல்லிடுவோம். கண்மணியாம் நம் அண்ணல் நபி அவரின் செயலை போற்றிடுவோம், அவரின் செயலை போற்றிடுவோம். தீனினொலியும் வீசிடுதே, கல்வின் நாட்டங்கள் நிறைவேற, மார்க்க அறிவை பெற்றிடுவோம், நன்மை செய்தே வாழ்ந்திடுவோம். மடவளை கல்வீட்டினிலே அல்-ஃபதஹ் மத்ரஸாவின் புகழ் எங்கும் பரவட்டுமே, நெஞ்சில் அமைதி நிலைத்திடுமே, நெஞ்சில் அமைதி நிலைத்திடுமே. மதரசா கீதத்தை வழங்கி சென்ற மாணவிகள் குழுவிற்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக ஹதீஸ் அதனை கூறுவதற்காக சகோதரி எம்ஆர் அலீசா அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்டது கேட்டது எல்லாம் பேசக்கூடாது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃபா பில் மர்இ கஸீபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. ஒரு மனிதன் தான் கேட்டது எல்லாம் பேசுவது பையன் ஆவதற்கு போதுமானது. நூன் முஸ்லிம் 1 வசனம். அழகான முறையில் ஒரு ஹதீஸை வழங்கி சென்ற சகோதரிக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக பெற்றோரை மதிப்போம் என்ற தலைப்பில் ஒரு பேச்சு. அதனை வழங்குவதற்காக சகோதரர் எம்.எஸ். அஃப்லல் அவர்களை அழைக்கின்றோம். இன்று நான் பேச வந்த தலைப்பு நாம் பெற்றோரை மதிப்போம். ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து வளரும் வரை பெற்றோர் படும் கஷ்டம் அளவிட முடியாது. இரவு முழுக்க தூங்காமல் நம்மை பார்த்துக்கொள்வது அம்மா. நம்முடைய படிப்புக்காக, நம் ஆசைகளுக்காக வெயிலிலும் மழையிலும் உழைப்பது அப்பா. அவர்கள் நம்மிடம் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. நாம் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே ஆசைப்படுகிறார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் பலர் பெற்றோரை மறந்து விடுகிறார்கள். அவர்கள் சொல்லும் அறிவுரை கசக்கிறது. அவர்களோடு பேச நேரம் இல்லை என்கிறோம். இது தவறு. பெற்றோரை மதிப்பது என்றால் என்ன? அவர்கள் பேச்சை கேட்பது, அவர்களை கவனிப்பது, அவர்களுக்கு உதவுவது, அவர்களை முதியோர் இல்லத்தில் விடாமல் பார்த்துக்கொள்வது. வஸ்ஸலாம். பெற்றோரை மதிப்போம் என்ற தலைப்பில் ஒரு பேச்சை வழங்கி சென்ற சகோதரருக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.
அடுத்த நிகழ்வாக சந்தர்ப்ப துஆக்கள் சிலதை கூறுவதற்காக சகோதரர் எம்.எஃப். யஹியா அவர்களை அழைக்கின்றோம். Dua to recite before eating. Bismillah. In the name of Allah, I eat. Bukhari. Dua to recite after eating. Alhamdulillahilladzi at'amana wa sakana wa ja'alna minal muslimin. All praise is due to Allah, who fed us, gave us drink, and made us Muslim. Tirmidhi. சந்தர்ப்ப துஆக்களில் சிலதை வழங்கி சென்ற சகோதரருக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக ஒரு ஹதீஸ், அதனை கூறுவதற்காக சகோதரர் எம்.ஆர்.எம். ரஸ்மான் அவர்களை அழைக்கின்றோம். சீரான ஹஜ்ஜின் சிறப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமி வலதத்ஹு உம்முஹு. யார் தீய வார்த்தையை பேசாமலும் மோசமான செயல்களை செய்யாமலும் நோமை நோட்பாரோ அவர் அன்று பிறந்த பாலகனைப் போல் திரும்புகிறார். நூட்கள் புகாரி, முஸ்லிம். அழகான முறையில் ஒரு ஹதீஸை வழங்கி சென்ற சகோதரருக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக ஆங்கில மொழியில் தொழுகை பற்றிய உரை, அதனை கூறுவதற்காக சகோதரர் ஆர். முஹம்மது அவர்களை அழைக்கின்றோம். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu, Muallim, Muallima, and my dear friends. Today I am honored to speak about the importance of prayer. Salah is not just a daily duty, it is the greatest gift that Allah gave to the believers. It is the second pillar of Islam after Shahada. It is the first deed that will be questioned in the day of judgment. If our prayer is good, our other deeds will also have great value. Dear friends, every day we become busy with our schoolwork and many other activities. But no matter how busy we are, Allah invites us to stop, remember Him, and pray. This reminds us that nothing is more important than our relationship with our Creator. Prayer teaches us discipline. We pray 5 times every day at the correct time. This helps us become punctual, responsible, and organized. These good habits makes us better students, better children, and better members of the society. Prayer also purifies our heart. When we stand before Allah, we ask for His forgiveness and mercy. We think carefully before doing wrong things. I would like to end with a beautiful verse in the Holy Quran. Indeed, prayer prohibits immorality, wrongdoing, and remembrance of Allah is greater. Jazakallah khairan. ஆங்கில மொழியில் தொழுகை பற்றிய உரையை வழங்கி சென்ற சகோதரருக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக மலசல கூடம் செல்வதற்கான ஒழுக்கங்கள் பற்றி கூறுவதற்காக சகோதரர் எம்.எஸ். அஹி அவர்களை அழைக்கின்றோம். மலசலம் கூடம் செல்வதற்கான ஒழுக்கங்கள்: தலையை மறைத்து செல்லல், பாதணி அணிந்து செல்லல், இடது காலை முன் வைத்து நுழைதல், மலசலம் கூடம் செல்வதற்கு முன் துவாவை ஓதுதல், கிப்லாவை முன்னோக்காமலும் பின்னோக்காமலும் இருத்தல், கதைக்காமல் இருத்தல், நின்ற வண்ணம் மலசலம் கழிப்பதை தவிர்த்தல், மக்கள் அமரும் இடத்திலும் தண்ணீர் தேங்கி நிற்கும் இடத்திலும் சிறுநீர் கழிப்பதை தவிர்த்தல், இடது கையால் சுத்தம் செய்தல், சுத்தம் செய்த பிறகு கைகளை நன்கு கழுவுதல், வலது காலை முன்வைத்து வெளியேறுதல், மலசல கூடத்திலிருந்து வெளியேறிய பின் துவாவை ஓதுதல். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். மலசல கூடம் செல்வதற்கான ஒழுக்கம் பற்றி வழங்கி சென்ற சகோதரருக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக சாப்பிடுவதன் ஒழுக்கங்கள் பற்றி கூறுவதற்கான சகோதரி எம்.ஆர். ஜிக்ரா அவர்களை அழைக்கின்றோம். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Eating etiquette. Spreading a clean rug supra. Washing hands. Sitting according to the sunnah. Saying Bismillah before eating. Eating with the right hand.
eating what is next to him, picking up and eating food if it falls. After eating, rinse the bowl and wipe your fingers. Avoid eating while leaning over. Avoid criticizing food. Avoid eating very hot food. Reciting dua after eating. Washing hands after eating. Wassalam. சாப்பிடுவதன் ஒழுக்கங்கள் பற்றி வழங்கி சென்ற சகோதரிக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக காதுக்கு இனிமையான ஒரு கசீதா. அதனை கூறுவதற்காக சகோதரிகளான SA அம்னியா, MS ஹிமா, என் யும்னா, MFF ஹாலா ஆகியோரை அழைக்கின்றோம். சுவனத்தின் கொண்டு நீலம் பலஸ்தீனம், கொத்து கொத்தாய் குண்டு மலை சுஹத பூமி, இஸ்ராவின் அடையாளம், நபிமார்கள் பூர்வீகம். வஹிமலை செலுத்த நிலம், சலகுகள் பாதம் தொட்ட பலஸ்தீனம். நஸ்ரும் மினல்லாஹி வஃபாத்துன் காரியுபுன், கொலை வெறியின் முழு வடிவம் சியோனிசம் ஒன்றே ஒன்றுதான். குலமாகும் குருதியிலும் ஈமானின் உறுதி கண்டோம். மங்கையாரின் மலலைகளின் மலை போன்ற துணிவு கண்டோம். தூஃபானுல் அக்ஸானி காசாவின் கம்பீரம். சுவனத்தின் துண்டு நிலம் பலஸ்தீனம், கொத்து கொத்தாய் குண்டு மலை சுஹத பூமி, இஸ்ராவின் அடையாளம், நபிமார்கள் பூர்வீகம். இறை தூது விதையான வஹியின் தேசம் நீ, ஈமானின் ஜீவநாதம் ஒளித்திடும் பத்ருஹலம். பலஸ்தீனுன் விடியலுக்காய் சருகாகும் மலர்கள் நாம், சியோனீச சிறையில் நீ உனை மீட்கும் அப்பவீர்கள். வஹிமலை செலுத்த நிலம், சலகுகள் பாதம் தொட்ட பலஸ்தீனம். நஸ்ரும் மினல்லாஹி வஃபாத்துன் காரியுபுன், சஜதாவில் வீழ்கின்றோம். வஸ்ஸலாம். அழகான ஒரு கசீதாவை வழங்கி சென்ற சகோதரிகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக ஒரு ஹதீஸ். அதனை கூறுவதற்காக சகோதரி MN ஆசியா அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்தான நோன்புகளை நோட்போம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சௌமு ஸலாத்தி ஐயாமின் மின் குல்லி ஷஹரின் சௌமு தக்கரி குல்லிஹி. ஒவ்வொரு மாதமும் 3 தினங்கள் நோன்பு நோட்பது காலம் முழுவது நோன்பு நோட்பதே போன்றதாகும். நூல் புகாரி. வஸ்ஸலாம். அழகான முறையில் ஒரு ஹதீஸை வழங்கி சென்ற சகோதரிக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக அரபு சொற்களில் சிலதை வழங்குவதற்காக சகோதரர் MN முஹம்மத் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எண்ணிக்கைகள்: சிஃப்ருன் 0, வாஹிதுன் 1, இஸ்னானி 2, சலாசத்துன் 3, அரபத்துன் 4, ஹம்சத்துன் 5, சித்தத்துன் 6, சபத்துன் 7, சமானியத்துன் 8, திஸ்அத்துன் 9, அஷ்ரத்துன் 10. பழங்கள்: வாழைப்பழம் மௌசூன், அப்பிள் பழம் துஃபாவுன், தோடம் பழம் புர்தகாலுன், மாம்பழம் மஞ்சு, திராட்சை பழம் இனபுன்,
தேசிக்காய் லெய்முனோன் ஏங்காய் ஜவுசுல் இந்தி ஸ்ட்ராபெரி பராஃபிலத்தோன் பானி பூசணி பித்தியோன் மாதுளம் பழம் ரும்மானோன். வஸ்ஸலாம். அரபு சொற்களில் சிலதை வழங்கி சென்ற சகோதரருக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக ஒரு ஹதீஸ், அதனை கூறுவதற்காக சகோதரி எம்.எஸ். அயானா அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வித்ர் தொழுவோம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்அலு ஆஹிர ஸலாத்திக்கும் பில்லைலி வித்ரன். உங்களின் இரவு தொழுகைகளின் கடைசியாக வித்ரை ஆக்கிக் கொள்ளுங்கள். நூட்கள் புகாரி. அழகான முறையில் ஒரு ஹதீஸை வழங்கி சென்ற சகோதரிக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக அரபு சொற்களில் சிலதை வழங்குவதற்காக சகோதரர் எம்.என். அர்ஹம் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். உணவுகள், பானங்கள், நீர், மாஉன், பான் அல்லது ரொட்டி, உபுசுன், சீனி, சுக்கருன், ஆனம் அல்லது கறி, இதாமுன், இறைச்சி, லஹ்முன், அரிசி, அர்சுன், உப்பு, மில்உன், முட்டை, பைலத்துன், மிளகாய், ஃபில்ஃபிலுன். அரபு சொற்களில் சிலதை வழங்கி சென்ற சகோதரருக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அடுத்து எமது மாணவர் மன்ற இறுதி நிகழ்வாக பரிசில்கள் வழங்கப்பட உள்ளன. அதனை வழங்கி வைப்பதற்காக எமது அல்-ஃபதஹ் குர்ஆன் அண்ட் ஹிஃபுல் மதரசாவின் முஅல்லிம் TLM ஷஹீர் மௌலவி மனாரி முஅல்லிம் அவர்களை அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த மாணவர்களே, எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஒரு முறை எங்களோட மதரசாவில் என்ன நடக்குது? எக்ஸாம் நடக்குது. சென்ற மாணவர் மன்றத்திலையும் நாங்கள் இதே போல் பரிசு கொடுத்தோம். அதாவது நடக்கக்கூடிய அந்த எக்ஸாமில் முதலாவது இடம் வாரீங்களோ அவங்களுக்குரிய பரிசில்களை நாங்கள் வழமையாக ஒவ்வொரு மாணவர் மன்றத்திலும் கொடுத்து வரது எல்லாருக்கும் தெரியும். அந்த அடிப்படையிலே இன்றைய நாளும் 2வது தவணை பரீட்சை சென்ற ஜூன் மாதம் நடந்துச்சு. ஜூன் மாதம் நடைபெற்ற அந்த பரீட்சையில் 4 வகுப்புகள், சஃபுல் ஊலா, சஃபு சானி, சஃபு சாலிஸ், சஃபுர் ராபி, இந்த 4 வகுப்புகளிலும் பரீட்சையில முதலாவது இடத்தை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவிகளுக்கான பரிசில்கள் இங்கே எங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று சென்ற மாணவர் மன்றம், அதாவது மார்ச் மாதம் நடைபெற்ற மாணவர் மன்றத்தில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்களும் தொடர்ச்சியாக எங்களோட மதரசாவுக்கு வந்த மாணவ மாணவிகளுக்குரிய பரிசில்களை நாங்கள் கொடுத்தோம். இந்த மாணவர் மன்றத்தில் ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதங்களும் தொடர்ச்சியாக விடுமுறை எடுக்காம தொடர்ச்சியாக வந்த மாணவ மாணவிகளுக்குரிய பரிசில்களும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த பரிசில்களுக்கு சொந்தக்காரர்கள் யார் என்பது தான் இன்றைய வினாவாக இருக்கின்றது. ஆம், இன்றைய மாணவர் மன்ற நிகழ்வுகளில் பரிசில்கள் வழங்கப்பட இருக்கின்ற மாணவ மாணவிகள், அதாவது 3 மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய இந்த பரீட்சையில் முதலாம் இடத்தை அடைந்து கொண்ட மாணவர்களில் அஸ்ஸஃபுல் ஊலா முதலாவது வகுப்பு மாணவ மாணவிகள், முதலாவது வகுப்பு மாணவ மாணவிகளில் முதலாவது இடத்தை பெற்றுக்கொண்ட மாணவி ஒருவர் இருக்கின்றார். அந்த மாணவி MFF
ஹாலா அவர்களை நாம் அன்போடு இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். அவருக்குரிய அந்த மாணவிக்குரிய பரிசில்களை வழங்குவதற்காக வேண்டி எமது மதரசாவின் அல்லிமா அவர்களை நாம் இந்த இடத்துக்கு அன்போடு அழைக்கின்றோம். சஃபுல் ஊலா வகுப்பில் முதலாவது இடத்தை பெற்றுக்கொண்ட மாணவி MFF ஹாலாவுக்குரிய பரிசில்கள் இதோ வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அல்லாஹு அக்பர் சொல்லுங்க. அடுத்து சஃபுசானி இரண்டாவது வகுப்பு மாணவ மாணவிகளில் முதலாவது இடத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மாணவன் ஆர் முஹம்மத் அவர்களை நாம் அன்போடு இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். அவருக்குரிய பரிசில்களை பெற்று செல்வதற்காக வேண்டி. அல்லாஹு அக்பர். அடுத்து சஃபுசாலிஸ் மூன்றாம் வகுப்பு மாணவ மாணவிகளில் முதலாவது இடத்தை பெற்றுக்கொண்ட மாணவன் எஸ் உகாஷா அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். அவருக்குரிய பரிசில்களை பெற்று செல்வதற்காக வேண்டி. அல்லாஹு அக்பர். அடுத்து சஃபுர் ராபியா நான்காவது வகுப்பு மாணவ மாணவிகளில் பரீட்சையில் முதலாவது இடத்தை பெற்றுக்கொண்ட மாணவன் NP ஃபஹ்மி அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். அவருக்குரிய பரிசில்களை பெற்று செல்வதற்காக வேண்டி. ஆம், அவர் இன்று மதரசாவுக்கு சமூகம் அளிக்கப்படவில்லை. எனவே அவருக்குரிய பரிசில்களை அவரிடம் இன்ஷா அல்லாஹ் ஒப்படைப்போம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பரிசளிப்பு விழாவுக்கு செல்ல இருக்கின்றோம். அடுத்து ஏப்ரல் மாதம், மே மாதம், ஜூன் மாதம் இந்த 3 மாதங்களும் விடுமுறை எடுக்காமல் தொடர்ச்சியாக வந்த மாணவ மாணவிகளை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அவருக்குரிய பரிசில்கள் தான் தற்போது இங்கே நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே சஃபுல் ஊலா வகுப்பில் முதலாவது வகுப்பில் எந்த ஒரு மாணவ மாணவிகளும் தொடர்ச்சியாக 3 மாதங்களும் சமூகம் அளிக்கப்படவில்லை என்பதை நாம் கவலையோடு தெரிவித்துக் கொண்டு சஃபுசானி வகுப்புக்கு நாம் உங்களை அழைத்து செல்கின்றோம். சஃபுசானி இரண்டாவது வகுப்பில் ஒரு மாணவன், ஒரு மாணவி, 2 பேர் இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக 3 மாதங்களும் விடுமுறை எடுக்காமல் வந்த 2 மாணவர்கள் ஒரு மாணவனும் ஒரு மாணவியும் இருக்கின்றார்கள். மாணவன் ஆர் முஹம்மது அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ச்சியாக 3 மாதங்கள் விடுமுறை எடுக்காமல் எமது மதரசாவுக்கு வந்த மாணவர். அல்லாஹு அக்பர். அடுத்து மாணவி MN ஆசியா அவர்களையும் நாம் அன்போடு இந்த இடத்துக்கு நாம் அழைக்கின்றோம். அவருக்குரிய பரிசில்களை பெற்று சொல்வதற்காக வேண்டி. இந்த மாணவி விடுமுறை எடுக்காமல் வந்த மாணவி. அல்லாஹு அக்பர். அதாவது 5ஆம் வகுப்பு புலமை பரீட்சையில் அந்த புலமை பரீட்சை எழுதுவதற்காக இருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளும் விடுமுறை எடுத்து விட்டார்கள். என்றாலும் விடுமுறை எடுக்காமல் இந்த ஆசியா என்று சொல்லக்கூடிய மாணவி தொடர்ச்சியாக 3 மாதங்களும் எங்களோட மதரசாவுக்கு வந்தது என்பது ஒரு உண்மையிலேயே பெருமைக்குரிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எமது குர்ஆன் மதரசா சார்பாக அந்த மாணவிக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து சஃபுசாலிஸ் 3வது வகுப்பு மாணவ மாணவிகளில் விடுமுறை எடுக்காமல் தொடர்ந்து 3 மாதங்களும் சமூகம் அளித்த ஒரு மாணவன் எஸ் உகாஷா அவர்களை நாம் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்குரிய பரிசில்களை பெற்று செல்வதற்காக வேண்டி. அல்லாஹு அக்பர். அடுத்து சஃபுர் ராபி என்ற அந்த 4வது வகுப்பில் எந்த ஒரு மாணவர்களும் விடுமுறை எடுக்காமல் வரவில்லை என்பது ஒரு கவலையான விடயமாக தெரிவித்துக் கொண்டு அடுத்து சஃபுல் ஹாமிஸ் 5வது வகுப்பு மாணவர்கள் 2 பேர் இருக்கிறார்கள்.
விடுமுறை எடுக்காமல் வந்த மாணவர்கள். அதில் முதலாவது மாணவன் என் உஸ்மான் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம், அவருக்குரிய பரிசில்களை பெற்று செல்வதற்காக வேண்டி. அல்லாஹு அக்பர். அடுத்து பரிசில்களை விடுமுறை எடுக்காமல் வந்த மாணவர்களில் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஜே ஹாத்திம் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம், விடுமுறை எடுக்காமல் எமது மதரசாவுக்கு வந்த மாணவர்களில் ஒருவர். அல்லாஹு அக்பர். அடுத்து சஃபு சாதிஸ் 6வது வகுப்பு மாணவ மாணவிகள், சிறிய மாணவ மாணவிகள். இவர்களில் விடுமுறை எடுக்காமல் தொடர்ச்சியாக வந்த ஒரு மாணவர் இருக்கிறார். அந்த மாணவர் டி யசீத் அவர்கள். டி யசீத் அவர்களை நாம் அன்போடு இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். ஆம், அந்த மாணவர் இன்றைய நாள் விடுமுறை எடுத்து விட்டார் என்பது ஒரு கவலைக்குரிய விடயம். என்றாலும் அவருக்குரிய பரிசில்கள் வைக்கப்பட்டு அவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று ஞாபகப்படுத்தி கொண்டு, அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, தாழ்மையாக கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், எதிர்வரக்கூடிய காலங்களும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்குரிய பரிசில்கள் காத்து கொண்டிருக்கின்றன. அடுத்து நாங்கள் பரிசில்கள் வழங்க இருப்பதே அடுத்த மாணவர் மன்றம். அடுத்த மாணவர் மன்றத்தில் 3ஆம் தவணை பரீட்சை இன்ஷா அல்லாஹ் நடைபெறும் செப்டம்பர் மாதம் அடுத்ததாக 3ஆம் தவணை பரீட்சை நடைபெறும். அதில் 1ஆம் இடத்தை பெறக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் பரிசில்களை வழங்குவதோடு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதங்களும் அடுத்த மாணவர் மன்றத்தில் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய அடுத்த 3 அதாவது இந்த மாதம், ஜூலை மாதம், அடுத்து வரக்கூடிய மாதம், அதற்கு அடுத்து வரக்கூடிய இந்த 3 மாதங்களும் யார் தொடர்ச்சியாக வருகிறீர்களோ அவர்களுக்குரிய பரிசில்களும் இன்ஷா அல்லாஹ் எமது மாணவர் மன்றத்தின் மூலமாக வழங்கப்படும் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு, அனைத்து மாணவர்களும் விடுமுறை எடுக்காமல் தொடர்ச்சியாக எங்களோட குர்ஆன் மதரசாவுக்கு வரணும். நல்ல முறையில் பாடமாக்கி கொண்டு வந்து எங்கள்கிட்ட பாடம் தரணும் என்று எல்லா மாணவர்களுக்கும் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்வதோடு, எனது இந்த வாய்ப்புக்கு இடமளித்த எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு எனது இந்த பரிசளிப்பு விழாவை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த நிகழ்வாக நன்றியுரை அதனை வழங்குவதற்காக இம்மாணவர் மன்றத்தின் செயலாளர் உகாஷா அவர்களை அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இம்மாணவர் மன்றத்தை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே மற்றும் அல் ஃபதஹ் குர்ஆன் மதரசாவின் முஅல்லிமா உட்பட சக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது அல் ஃபதஹ் குர்ஆன் மதரசாவின் மாதாந்தம் நடைபெறக்கூடிய மாணவர் மன்ற நிகழ்ச்சிகளை இறுதி வரை அழகாக செய்து முடிக்க உதவி செய்த அல்லாஹுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த மாணவர் மன்றத்தை சரியாகவும் முறையாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்றும் எங்களோடு எப்போதும் உறுதுணையாக இருந்து எங்களுக்கு எல்லா விடயங்களிலும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய முஅல்லிமா இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நலன் விரும்பிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் என நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றியுரையை வழங்கி சென்ற இம்மாணவர் மன்றத்தின் செயலாளர் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன். இறுதியாக இம்மாணவர் மன்றத்தின் அனைத்து நிகழ்வுகளும் நிறைவு பெற்றன. இறுதியாக இனிதே ஸலவாத்துடன் இனிய மன்றம் நிறைவு பெறுகின்றது. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.